நீங்கள் வந்து இப்போ கேட்டீங்க, நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. மற்றவங்களுக்கு கேட்கட்டும். மேடம், இந்த படம் வந்து அழகி இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ரீமேக் இல்லை பார்த்திபன் சார் எல்லாரும் சொன்ன மாதிரி பார்ட் 2 பார்மதி கேரக்டர் பண்ணுவீங்களா இல்லை தனம் கேரக்டர்? ஏன்னா பார்த்திபன் சார் இவ்வளோ விளக்கம் கொடுத்துட்டாரு, காதலியோட மனைவி தான் புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்லாம் சொல்லி. நீங்கள் இப்போ விரும்புறது நந்திதா கேரக்டர் விரும்புவீங்களா திருப்பி இப்போ பண்ணுறப்ப, இல்லை உங்கள் கேரக்டரை திருப்பி பண்ணணும்னு நினைப்பீங்க? முதல்ல சார் சொல்லட்டும், அவர் பண்ணுறாருன்னா இல்லையா, அவர் முதல்ல ரெடி பண்ணணும் இல்லையா, கதை ரெடி ஆகணும். கதை ரெடியாக இருக்குதா, டைரக்டர் வரட்டும் சொல்லட்டும். முதல்ல சார் தயாரிக்கணுமே. அவர் தயாரிச்சா அதுக்கப்புறம் நான் கதை கேட்பேன், என்ன சொல்றாரு பார்க்கலாம், அப்புறம் உங்களுக்கு தகவல் வந்துடும். கரெக்டா? பிரச்சனை வந்து ஒரு தயாரிச்சிருந்தா அவங்க சண்முகமா கூட நடிப்பாங்க, நான் வளர்மதியா கூட நடிப்பேன். அதனால பிரச்சனை வந்து அவர் தயாரிக்கணும், அவ்வளவுதான். இப்ப நாங்க பாருங்க 2 பக்கம் ப்ரெஷர் கொடுத்து அவங்க வீட்டுல மறுபடியும் சொல்லி எப்படியாவது அழகிட்டு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றோம். சொல்லுங்க. புதிய பாதை வந்து அது ரீரிலீஸா இல்லாம அகைன் மறுபடியும் அதே படத்தை நான் பண்ண போறேன். மறுபடியும் ஒரு பெரிய உலக அதிசயம் ரீமேக். மறுபடியும் 33 வருஷம் கழிச்சு நானே ஹீரோவா நடிச்சு அந்த படத்தை பண்ண போறேன். அந்த படத்தோட பேரு டார்க் வெப்னு பேரு. ஒரு டார்க் வெப்னு பேரு. இந்த படம் இப்போ என்னுடைய டீம்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்துக்கான வேலையை ஆரம்பிப்பேன். தேவானி மேடம் என்ன எக்ஸசைஸ் பண்ணுவீங்க கொஞ்சம் அது மட்டும் சொல்லுங்க. அது ராஜகுமாரனுடைய சமையல் மாதிரி இளமையாகவே வச்சிருக்காங்களா? எல்லாமே கடவுளோட அனுகிரகம் தான் நினைக்கிறேன். அப்புறம் உங்க எல்லாரோட அன்பு, உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தினால அப்படி இருக்கிறேன். என்னோட அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தினால இருக்கிறேன். ஸோ இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹேவ் டு ஒர்க் இல்லையா, இன்னும் நிறைய எனக்கு பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் நிறைய நடிக்க வேண்டியது ஆசையாக இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் தானே அதை அச்சீவ் பண்ண முடியும். தேவயானியோட புற அழகை விட அக அழகு வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா ஒரு கதாநாயகியாக நடித்து பரபரப்பாக இருந்து அதுக்கப்புறம் அப்படியே போய் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு டீச்சராக அவங்க இருந்த ஒரு தருணம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் யூ. அது வந்து யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் சராசரி நடிகைகளுக்கே அப்படி ஒரு எண்ணம் வரவே வராது. அவங்க இன்னும் அந்த மேக்கப்பை கலைக்கவே மாட்டாங்க, அதுலேருந்து இறங்க அந்த கிரீடத்தை இறக்கவே மாட்டாங்க. அதுலேருந்து ஒரு சமநிலைக்கு போய் சாதாரணமாக ஒரு டீச்சராக ஒர்க் பண்ண ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் என் மனசுக்குள்ள அவங்கள பேரழகியை காமிச்சிருக்கு. அழகி இல்லை, இது அழகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமேல நானும் நந்திதா தாஸும் அடிக்கடி பேச ஆரம்பிச்சதுல நான் ஒரு கதையை ரெடி பண்ணேன். அந்த கதைக்கும் இந்த அழகிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இந்த சண்முகம் தனலட்சுமி மட்டும் அதில் இருப்பாங்க. இந்த காதலர்களுடைய பேஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஒரு கதை பண்ணி இதை நான் நந்திதா கிட்ட சொல்லி அவங்களும் ஓகேன்ட்டாங்க. பட் தங்கர் பச்சன் வந்து அவன் அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அழகி தூங்குற பேரில் அதை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் பழைய ரகசியங்கள், இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால இப்போ நந்திதா கேட்டுட்டு இருக்க 2 விஷயம். ஒன்று வந்து தங்கர் பச்சன் இந்த அழகி 2 பண்ண போறாரா இல்லையா, நம்ம 2 பேரும் அந்த அழகி 2 பண்ணலாமா வேண்டாமா. அதனால தங்கர் பச்சன் எம்பி ஆகணும், அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு போகணும், டெல்லிக்கு போகணும் அப்படின்னு நான் முதல்ல நான் வாழ்த்துனது காரணமே அழகி 2 நான் பண்ணணும். நான் ஒரு பயங்கர சுயம், நம்ம மட்டும் இருக்கிற காதலுக்கு அழகின்னு ஒரு படம் பண்ணலாம். 2 ஏன் பண்ணக்கூடாது? அதுல வளர்மதி மனசுலயே இருப்பான். இல்ல நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணாம தான் இந்த மாதிரி வச்சிட்டு இருக்காங்க. சரி படம் சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த மேடையில் நம்ம பேசுறத விட இந்த கலந்துரையாடல் ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க. படத்துல நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க, தேவானி மேடம், நந்திதா மேடம் தாண்டி இசைஞானி வந்து அவங்க இசையில வந்து அதிகமா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. இல்லைங்க, அது வந்து நம்மளுடைய வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அவர் கருணாநிதி சார் சொன்ன மாதிரி நிறைய ராஜா சாரை பத்தி நம்ம சொல்லிட்டு ஏன் இந்த क्वेश्चन கேட்டேன்னா யாருமே இளையராஜாவை பத்தி பேசவே இல்லை. இல்ல அதான் சொன்னாங்க, கருணாநிதியை தவிர. அதான் நான் பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் என்னன்னா அதுக்கு ரொம்ப சரியான வார்த்தைகள்லாம் வேணும் முதல்ல அதை பத்தி அவர் சொல்றது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அழகியோட 51% வந்து இசைஞானி தான், 49% தான் அழகிங்கிற ஒரு படம். அதனால நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல இந்த கதை நான் நடிக்க வரும்போது தளபதி என்ன பிரச்சனை சொன்னான்னு தெரியல எனக்கு. பட் இந்த மாதிரி சில கேள்வி நான் சொன்னேன், இவ்வளவு பெரிய பங்களால இருக்கிறவன் ஏன் சார் தன்னுடைய காதலியை கொண்டு போய் இங்க கொண்டு போய் இவ்வளவு கஷ்டப்பட வைக்கணும்னா நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் அப்படி விட்டுருங்க சார், நடிங்க சார் நீங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் நான் நடிச்சது கூட பத்தாதுன்ட்டாரு. சார் சண்முகம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எமோஷனலா நடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு.
இப்ப சொல்றாரு இல்ல சார் இந்த இப்போ பார்த்தோம்னா அந்த படம் இந்த வருஷத்துக்கு அது சரியா இருக்கு, இப்போ பார்க்கறதுக்கு அது சரியா இருக்கு. ஒருவேளை நான் ஓவர் ஆக்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன், இப்போ அவங்க பெண் சிவாஜின்ற மாதிரி நான் ஒரு ஆண் சிவாஜின்னு சொல்லிட்டு நானும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கலேன், அது வந்து வேற லெவலில் ஆயிருக்கும். அதனால அந்த சட்டில் பர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கு கரெக்ட். இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகள் வந்து இவங்கன்னு இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ற ஒரு 13 பேரை வச்சு தான் இப்போ நான் ஒரு படம் பண்றேன். நான் படம் பண்ற டீம்ஸ்ன்ற ஒரு படத்துல நிறைய டேலண்டடான ஒரு 13 குழந்தைங்களை வச்சு தான் இந்த படம் பண்றேன். இந்த காலத்துல வந்து ரஜினி சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதுல விஜய் சேதுபதி இருக்கணும், விஜய் சேதுபதி பத்தாதுன்னு இன்னொரு பெரிய ஹீரோயின் இருக்கணும், இந்த பக்கத்துல மணி சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் இருக்கணும், கமல்ஹாசன் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஃபகத் ஃபாசில் இருக்கணும், இப்படிலாம் பெருசு பெருசா போராடிட்டு இருக்கும்போது நான் வந்து வெறும் 13 டேலண்ட்டை மட்டுமே நம்பி இப்போ நான் டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா இந்த படத்தை நீங்க பார்த்துட்டு அதுக்கான ஒரு பெரிய மரியாதை கொடுக்கணும். அது கொடுத்தோடனே டெஃபினட்டா இவங்க எல்லாம் வச்சு நான் ஒரு படம் எடுக்கிறேன்.